இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையே நாங்கள் மறக்கவிடு, எம்மையே நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோர் துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. புனிதர் அனைவரின் புகழ்ச்சிக்காக இன்று பெருவிழா கொண்டாடும் நாம் எல்லாரும் ஆண்டவரில் நாம் அகமகிழ்வோமாக. இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, நிலையான ஒரு நிரந்தரமான இடம் உண்டு என்று சொன்னால் அது எந்த இடம்? இந்த இடம்தான். ஆமாம், அதனால் இந்த இடத்துல நிற்கிறோம். சரிங்களா? நம்மோடு வாழ்ந்து இறந்த, இந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்காக நாம் நிறைவேற்றிய திருப்பலியின் பயனாக விண்ணகத்தில் அவர்கள் வானதூதர்களைப் போல திகழ்வதை நினைத்து நன்றி செலுத்துவோம். இன்னும் இறந்து விண்ணக மகிமையை அடைய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். அவருடைய பாவத் தலைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு இயேசுவின் திரு இரத்தத்தால் அந்த ஆன்மா மீது தெளிக்கப்பட்டு பாவத் தலைகளெல்லாம் அகற்றப்பட்டு விண்ணக மகிமையினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறந்த ஆன்மாக்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிற ஒரு நாள். நிச்சயமாக இந்த நாள் கூட இல்லைன்னா இந்த கல்லறை பூரா காடாக மண்டிருக்கும். சரிங்களா? இந்த 2வது நவம்பர் மாதம் இந்த 2ஆம் தேதி திருச்சபை நமக்கு ஒதுக்கவில்லை என்று சொன்னால் ஒரு சில கல்லறைகளெல்லாம் காணாமல் போயிருக்கும். அதனால் இந்த நாளிலே திருச்சபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வருடத்தில் ஒரு முறையாவது நாம் அவர்களை நினைத்து பார்ப்பதற்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பிற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நமக்காக தியாகம் செய்து நம்முடைய வாழ்வில் சிறப்புகளை காண வேண்டும், உயர்வுகளை காண வேண்டும் என்று சொல்லி தங்களையே கரைத்து கொண்டு, அந்த கரைத்து கொண்டலுடைய தியாகத்தின் அடையாளமாகத்தான் ஒவ்வொருடைய கல்லறையிலும் மேலும் நாம் என்ன செய்கிறோம்? மெழுகுதிரி ஏற்றி வைத்து நாம் சிறப்பு செய்கிறோம். அவள் செய்த தியாகங்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு சில விதங்களில் நமக்கு தியாகம் செய்திருப்பார்கள். அவைகளெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டுடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த ஆன்மாக்களும், இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்களும் விண்ணகத்திலே ஒரு வானதூதரை போல திகழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்.
இந்த திருப்பலியின் பயனாக அந்த பேற்றை ஆன்மாக்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பாக ஆண்டுடைய அந்த பிரகாசமிக்க திருமுக ஒளியை காணக்கூடிய பேற்றை அடைய வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இப்பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மன்னிப்பு வேண்டி நாம் மன்றாடுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை முடிவில்லா நிறைவான வாழ்விற்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் எனும் எங்கள் நம்பிக்கை எழுச்சியுறுவது போல உம் அடியார்களும் உயிர் தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமுடுவது போல் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்பவர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பார். அருளும் இரக்கமும் அவரை தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஓ என் ஆத்துமமோ ஏக்கமாயிருக்கின்றது. நிலையான வான்வீடு நுழைகின்ற தருணம் எப்போது வரும் என்று. ஓ என் ஆத்துமமோ ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் பாடலை கேட்கவே துடிக்கின்றது. பன்னிரு அரியணை அலங்கார தோற்றத்தை காணவே துடிக்கின்றது. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் பாடலை கேட்கவே துடிக்கின்றது. பன்னிரு அரியணை அலங்கார தோற்றத்தை காணவே துடிக்கின்றது. ஆனந்தம் அதுவல்லவா, பேரானந்தம் அங்கல்லவா. ஆனந்தம் அதுவல்லவா, பேரானந்தம் அங்கல்லவா. ஓ என் ஆத்துமமோ ஏக்கமாயிருக்கின்றது. நிலையான வான்வீடு நுழைகின்ற தருணம் எப்போது வரும் என்று. ஓ என் ஆத்துமமோ பன்னிரு விண்மீன்கள் தலையதில் சூடிய அன்னையா மரியாவை அவர்
அங்கல்லவா. ஓ என் ஆத்துமமோ ஏக்கமாயிருக்கின்றது. நிலையான வான்வீடு நுழைகின்ற தருணம் எப்போது வருமென்று. ஓ என் ஆத்துமமோ. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 17 27 முடிய. இயேசு பெத்தனியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தனியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல
பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னுடைய நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னுடைய நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். இந்த நாளிலே நம்முடைய உறவினர்களுடைய இந்த கல்லறையில் நாம் நின்று கொண்டு மன்றாடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நம்பிக்கை எந்நாளும் வளமையானது, சிறப்பானது, அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடியது, அவர்களுக்கு நிச்சயமாக விண்ணக வாழ்வை தரக்கூடிய ஆழமான ஒரு இறை நம்பிக்கை வேண்டல்தான் இந்த நவம்பர் மாதம் 2ஆம் தேதி நாம் சிறப்பாக ஜெபிக்கிற, ஒப்பு கொடுக்கிற இத்திருப்பலி நாளிலே நாம் நம்முடைய உற்றாவர்களுடைய இந்த கல்லறையில் நாம் நிற்கிறோம். இன்றைக்கி கல்லறையில் இருப்பவர்கள் நம்மிடத்தில் பேசுகிறான்னு வச்சுக்கிறோமே, நம்மிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் என்று நாம் ஒரு கற்பனை செய்து பார்க்கலாம். அவர்கள் பேசினா என்ன பேசுவாங்க, என்ன அவர்கள் சொல்வார்கள் என்ற ஒரு நம்முடைய அந்த எதிர்பார்ப்பு, எதிர்நோக்கு எதுவாக அது இருக்க முடியும் என்று சொன்னால், அவர்கள் சொல்வதெல்லாம் இந்த இறைவனை சிக்கனை பிடித்துக்கொள், இறைவனை பிடித்துக்கொள், செல்வத்திற்கெல்லாம் செல்வம் இந்த கடவுளுடைய செல்வம்தான், கடவுளுடைய பற்றுதான், நம்பிக்கை தான், அதுதான் நிரந்தரமான நிலையான வாழ்வுக்கு வித்திடக்கூடியது என்பதனை இந்த நாளிலே கடவுளுடைய அன்பு குழந்தைகளாக, பிள்ளைகளாக இந்த கல்லறையிலே உறங்குகிற அனைத்து ஆன்மாக்களும் நமக்கு சொல்லுகின்ற அழகான ஒரு பாடம். இந்த மண்ணுலகம் நமக்கு கொடுக்கப்பட்டது, அதே போல் அந்த கொடுக்கப்பட்டதை திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நாம் அறிந்த ஒன்றுதான். இந்த உலகத்திலே நாம் விதைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே கடவுள் இந்த பூமியிலே நம் ஒவ்வொருவரையும் விதைத்திருக்கிறார். இந்த புலியால் பங்கிலே, இந்த கிராமத்திலே, சுற்றில் உள்ள அனைத்து கிராமங்களிலே நம்மை எல்லாம் விதைத்து நாம் ஒருவரையும் அவருடைய அன்பு மகன்களாக, மகள்களாக தன் அருளை பொழிந்து ஆஸ்வதித்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தகப்பனாக அவர் திகழ்கிறார். நிச்சயமாக இந்த பூ உலகில் விதைத்த அந்த இறைவன் அந்த விதைகளிலிருந்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பாரோ? நிச்சயமாக அவர் பலனை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே அன்பிக்கினியவர்களே, இந்த உலகத்தில் நாம் பயணம் செய்யக்கூடியவர்கள். பவுலடிகளார் சொன்னதைப் போல விண்ணகமே நம்முடைய தாய் நாடு, அதை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்கள், திருப்பயணிகள். இந்த பூவுலகில் யாரும் நிரந்தரமாக இருந்துவிட முடியாது, இருக்கவும் முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நோக்கி, இறைவனுடைய
இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த விண்ணகத்துக்கு பயணிக்கக்கூடிய பயணிகள். எனவே அந்த பயணத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி காணணும், உயர்வை காணணும். அதற்கு அடிப்படை தேவை கடவுள் நம்பிக்கை, கடவுள் பற்று. காலையிலே நான் திருப்பலியிலே சொன்னதைப் போல நிலையான வாழ்விற்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசு அவருடைய திருவுடல். என் திருவுடலை உணவை உட்கொள்கின்ற பிள்ளைகளுக்கு நான் நிலையான முடிவெல்லாம் வாழ்வை தருவேன் என்று சொல்லி யோவான் நற்செய்தியிலே 6வது அதிகாரத்தில் 51வது வசனத்தில் அப்படி அழகாக சொல்லி கொண்டு போவார். எனவே இந்த திருவுணவை உட்கொள்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அவர் விண்ணக மைமினை வழங்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார். எனவே அது நம்பிக்கையினுடைய ஒரு தூண்டுதலை நமக்குள் இருந்து கடவுளுடைய திருவுடல் நமக்கு நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் இந்த ஊனுடல் அழிந்தாலும் நம்முடைய ஆன்மா ஒருபொழுதும் அழியாது. அது நிச்சயமாக அது விண்ணகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அது மாறுகிறது என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டு உணர்வோம். அன்பிற்கினியவர்களே, இந்த பூமியில் எதுவும் நிலையானது எதுவும் இருக்கவே முடியாது. நிலையானது எதுவும் இருக்க முடியாது. எதையும் நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்து செல்ல முடியாது, கொண்டு போக முடியாது. இதை அறிந்த ஒரு மாபெரும் ஒரு இறைவாக்கினர் யார் என்று சொல்ல முடியுமா? இது யாருன்னு சொல்ல முடியுமா? இதை அறிந்து அறிக்கையிடுவான். அழகாக யோபு சொல்லுவார். அழகானது யோபு அந்த புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே சொல்வார், என் தாயின் கருப்பையினின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன், அங்கே திருப்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்று சொல்லி அழகாக யோபு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். இந்து சமயத்திலே கீதாச்சாரத்தில் அழகாக குறிப்பிடப்படுகிறது, எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவனுடையதாகிறது, மற்றொரு நாள் அது வேறொருவனுடையதாகிறது. இதுவே உலக நியதி என்று சொல்லி அழகாக இந்த கீதாச்சாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த பூ உலகில் நிலையாமையை தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே நிரந்தரம் அல்ல. அழகாக நம்ம அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை, நேற்று நல்லா தான் இருந்தேன், இன்னைக்கு காணோம். ரொம்ப ஆச்சரியப்பட்டு மன வெதும்பி பல நேரத்தில் அழுது புலம்பி கொண்டிருப்போம். நேற்று என் பிள்ளை என்னோடு பேசினா, இன்னைக்கு காணா. நேற்று என் கணவர் என்னோடு பேசினார், இல்லை. என் மனைவி என்னோடு பேசினாள், இல்லை, இன்று இல்லை. எவ்வளவு பாருங்கள், இறப்பு எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. அது எப்பொழுது வந்தாலும் என்ற நம்பிக்கையாளர்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் மனத்திடத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக திகழ்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இறந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக நாம் எத்தனையோ திருப்பலி நிறைவேற்றியிருப்போம், எத்தனையோ விதங்களிலே இவர்களுக்காக நாம் ஜெபித்திருப்போம். நிச்சயமாக அதனுடைய பயன் விண்ணக மைமையினை ஆன்மாக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் அழகாக நற்செய்தி சொல்லுகிறது, இறந்தவர்கள் யாரை போல மாறுவாங்களாம்? வானதூதரை போல மாறுவார்கள். அவர்கள் தான் காவல் தூதர்களாக மாறுகிறார்கள். சரிங்களா? காவல் தூதர்களாக மாறுகிறார்கள். நல்ல அந்த பூமியில் தூய்மையான இதயத்தோடு, தூய்மையான வாழ்க்கை நிறைந்த இதயத்தோடு பயணித்தவர்கள் பூரா நிச்சயமாக அவர்கள் வானதூதர்களாக மாறுகிறார்கள். அதைவிட அவர்கள் காவல் தூதர்களாக மாறிவிடார்கள். ஒரு சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்திற்கு அவர்கள் காவல் தூதர்களாக மாறிவிடுகிறார்கள். அந்த பேற்றை என்னது ஒரு சில ஆன்மாக்கள் பெற்றிருக்கிறது. எனவே இந்த நாளில் நீங்கள் நினச்சி பார்க்கலாம், இறந்த நம்முடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், நம்மை நேசித்தவர்கள், நம்ம உருவாக்கியவர்கள், இறந்த பின்னாடியும்
ஒரு சில நேரத்தில் ஏதாவது நிகழ்வு, ஏதாவது வேண்டுதல் நடைபெறவில்லை என்று சொன்னால் அவர்களை நோக்கி மன்றாடுகிற பொழுது அந்த செயல், அந்த நம்பிக்கை, அந்த வேண்டல் நிறைவேற்றப்படுகிறது என்பதை இந்த பீடத்தின் முன்பாக உங்களுக்கு சான்று பகிர விரும்புகிறேன். அன்புக்கினியவர்களே, இந்த இறந்த ஆன்மாக்கள் நிச்சயமாக விண்ணகத்திலே அவர்கள் கடவுளுடைய பேரொளியை பெற்று அவர்கள் இறைவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், போற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியணும். எனவே இந்த பூ உலகில் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் செய்த தியாகங்கள் இறந்த பின்பு அவர்கள் மறந்துவிட்டு போவதற்காக அல்ல. இந்த நாள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அவர்கள் நமக்காக செய்த தியாகங்கள் என்ன, நமக்காக செய்த ஒரு புண்ணியங்கள் என்ன, நமக்காக அவர்கள் செய்த நன்மைத்தனங்கள் என்ன, நம்மை உருவாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள் இது. நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். எனவே இது இன்றை மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் இறைவன் அந்த பெற்றோர் வழியாக, உற்ற உறவினர்களுடைய நண்பர்கள் வழியாக, நல்ல குடும்பங்கள் வழியாக செய்த நன்மைத்தனங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிற பொழுது நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே, அது கடவுளுடைய ஆசி பெற்றதாக, சிறப்பானதாக மாறும் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் கண்டுணர்வோம். இந்த பூமியில் எதுவும் நிலையானதல்ல. இந்த ஆன்மா, நம்முடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கணுமா? யாருடைய கையில் இருக்கணுமா? கடவுளுடைய கையில் இருக்கணும். நம்ம ஒரு வேளைக்கு என்றைக்கு நாம் இறப்போம் என்று நமக்கு தெரியாது, சரிங்களா? ஆனால் இறக்கிற பொழுது நம்முடைய எதிர்நோக்கு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய ஆன்மா ஆண்டுடைய கையில் இருக்கணும், இந்த பேற்றை மட்டும் பெறணும் என்று சொல்லி வேண்டுவது தான் சிறப்பானது. என்னுடைய ஆன்மா யாருடைய கையில் போய்விடக்கூடாது? சாத்தானுடைய கையில் போய்விடக்கூடாது. தீமையினுடைய சாத்தானுடைய கையில் போய்விடக்கூடாது. தீமை செய்வோம் என்று சொன்னால், தீமைக்கு மேல் தீமை செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், அந்த ஆன்மா பால்பட்டு பாவத்தால் நிரம்பி அது கடைசியாக சாத்தான் கைக்கு தான் போகும். அதனுடைய விளைவு பல தீமைகள் தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த ஆன்மா நன்மைத்தனங்களால் நிரப்பப்பட்டு அது பரிசாக அது கடவுளுடைய திருமுனையில் விளங்குமே என்று சொன்னால், அது எப்பொழுதுமே நன்மைத்தனங்களை செய்து கொண்டே பயணிக்கும். எனவே நாம் நன்மைத்தனங்களை செய்யக்கூடிய ஒரு அழகான பேற்றை எப்பொழுதும் இன்று மட்டுமல்ல, நம்முடைய இறப்பிற்கு பின்பும் நாம் நன்மைத்தனங்களை செய்து கொண்டு பயணிக்கக்கூடிய அழகான இயேசுடைய சாட்சிகளாக திகழ வேண்டும் என்று சொல்லி இப்பலியிலே நாம் மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக இப்பலியின் பயனாக ஆஸ்வதிக்கவும், குறிப்பாக இந்த நாளிலே யாருக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்களும், யாரும் நினையாத ஆன்மாக்களும் நித்திய இளைப்பாற்றினை அடைந்து ஆண்டவருடைய திரு முன்னிலையில் அவர்கள் ஒவ்வொருவரும் வானதூதர்களைப் போல திகழ வேண்டும் என்று சொல்லி வேண்டி நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார்.
தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். சாம்பை வென்ற இறைவன், உயிர்ப்பின் மைமை பெற்ற இறைவன், அந்த உயிர்ப்பின் மைமையினை தன்னை நம்புகிற பிள்ளைகளுக்கும் வழங்கி நிலை வாழ்வை தருகின்ற ஒரு உன்னதமான அன்பு மிகுந்த இரக்க மிகுந்த ஆண்டவரிடத்திலே நம்முடைய வேண்டுகள் தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் சிறப்பாக நாம் ஜெபிப்போம். நீங்கள் நிற்கின்ற இடத்திலே மன்றாடுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், ஒப்புக்கொடுங்கள். அவர்கள் பெயரை சொல்லி, ஆண்டவரே இந்த ஆன்மாவை உடைய கரத்தில் தாங்குவீராக என்று சொல்லி மன்றாடுங்கள். அவள் அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து உம்முடைய கரத்தில் தாங்குவீராக என்று சொல்லி வேண்டும். உம்முடைய அருளும் இரக்கமும் அந்த ஆன்மா மீது இருக்கட்டும், இந்த ஆன்மா அறிதல் நடுவே ஒளி வீசட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து காணிக்க பாடல் வழியாக நம்முடைய வேண்டல்களை ஆண்டவரது பலிபீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அடியோர் யாம் தெரு காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தெரு காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே, மேலொரு வாழ்வு ஆண்டவரே, அனைத்து உலகின் நிறைவாமை போற்றுகிறார் பெருக்கிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் நம்முடைய பேர் பயன்மான தப்பத்தை முகப்பு கிடைக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றிடும் இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராக. எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம், மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் ஆண்டவரே, அனைத்து உலகின் பலியாய் ராஜகுடி மண்டலை தந்த ரஸ்த முகப்பு கிடைக்கிறோம். யாம் தரும் காணிக்கையை இறைவன் என்று வாழ்த்தப்படுவாராம். ஆண்டவரே, தாழ்மையான மனத்தோடு உள்ளத்தோடு அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாய் ஆண்டவரே. சகோதர சகோதரர்களே, நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு இந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிற உங்களுடைய மனமான பலியானது எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவில் தூய்கள் கொண்டவும் அடியார்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பலி பொருளை கனிவுடன் ஏற்றலும். அதனால் ஒப்பற்ற இப்பலியின் வழியாக அவர்கள் சாவின் தலைகளிலிருந்து விடுபட்டு நிலை வாழ்வு பெற தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்பது எல்லாம் இறைவா, என்னால் விபடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுநீதிமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவத்தின் விளைவாக நாங்கள் அழிவுறுகின்றோம். பாவத்தால் சாவுக்காலாயினும் கிறிஸ்துவின் வெற்றியினால் மீட்கப்பட்டு
அவரோடு மீண்டும் வாழ்வுக்கு அழைக்கப்படுவது உமது பரிவிரக்கம் உள்ள அருளினால்தான். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது ஒரு மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றேன். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியினை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனுருள்ம திரு அவை அன்பில் நிறைவேறச் சேரலும். தந்தையின் நாளிலே பலியிலே நினைவுகூறப்படுகின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நீ இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தரலாம். யார் நினையாத ஆன்மாக்கள் இந்த இடத்திலே, இந்த கல்லறை தோட்டத்திலே அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைத்து ஆன்மாக்களை நீ ஆண்டவரே நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்றும் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உயிர்ப்பின் மகிமையை பெற்ற இறைவன் தன்னை நம்புகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உயிர்ப்பின் மகிமையை கொடுத்து ஆஸ்வதிக்கிறார். அவருடைய ஆன்மாவை வலிமையுறச் செய்கிறார் என்ற உணர்வோடு, குறிப்பாக யாருக்காக இந்த நாளிலே எந்த ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஆழமான நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆன்மாக்கள் அனைத்தையும் ஆணுடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து நித்திய பாற்றினை அடைய வேண்டும் சொல்லி வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு யாதொரு கலக்கும் நலமாக பூமியில் வாழ்ந்து உடைய மேலான அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து மகிழ்ந்து அன்பிலும் அமைதியிலுமாலும் அது ஆசியை பலிம்பயனாக தந்தல்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். நான் உட்கொள்ள உம்முடைய திருவுடன் விதத்தும் நீர் திருப்பக்கும் தண்டனைக்குள்ளாக்காமல் பரிவரக்கத்தால் என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் அருமருந்தாயிடல் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர், நாம் கூடவே இருந்து நம்மில் செயலாற்றுகின்ற தகப்பன் இவர். நிலையான வாழ்வினை பரிசாங்க தருகின்ற அன்பு தகப்பன் இவர். இவரை நம்பி இந்த விருந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இந்த திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிற மக்கள் தயவு கூர்ந்து இறைவனிடத்திலே நீங்கள் மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. அனைவரும் இந்த இடத்திற்கு, இந்த வெளிச்சமுள்ள இடத்திற்கு நீங்கள் முன்வந்து திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்போடு வேண்டுகிறேன். உங்கள்கிட்டலாம் வர முடியாது, எனவே நீங்கள் முன்வந்து இந்த இடத்திலே வந்து திவ்ய நற்கருணை பெற்று நீங்கள் செல்ல அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. அன்பனி விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனி விரைவில் வா, அன்பனி விரைவில் வா, உன்னடியினை தேற்றவா. அன்பனி விரைவில் வா, பாவச்சுமையா பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவச்சுமையா பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே, விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே, விரைவில் வா, அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே
பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன், இருளி வாழ்வில் பார்க்கின்றேன், இதயம் நொந்து அழுகின்றேன், மொழியாய் விளங்கும் உன்னையே நான், மொழியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்றுக் கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்ற வா, அன்பனே விரைவில் வா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதையும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நாளிலே அருமையான விதத்தில் இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறேன். குறிப்பாக வெளியூரிலிருந்து வந்துள்ள அனைத்து ஒவ்வொரு உறவினர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆன்மாக்கள் நித்தியிலே பாற்றி அடைவேன் பிடிச்சு ஜெபியுங்கள். அவள் செய்த நன்மைத்தனங்களை குறித்து ஆண்டு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் வாழ்ந்து காட்டிய அறநெறிகளை நம்முடைய வாழ்விலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டி 1000 தலைமுறை வரைக்கும் அந்த அறநெறிகளை என்னாலும் சிறப்புடன் கொண்டு செல்லக்கூடிய சக்திகளாக மாறுங்கள். கடவுள் நிறைவாக ஆஸ்வதிப்பார், வழிநடத்துவார். எனவே இது அருமையான ஏற்பாடுகளை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக அனைத்து ஏற்பாடுகளை முன்னின்று செய்த நம்முடைய தம்பி சேவியர் அவர்களுக்கும், அழகாக ஒளி அமைப்பினை அமைத்து கொடுத்த ராணி சவுண்ட் சர்வீஸ் நிறுவனத்தினர் ஒவ்வொருவருக்கும், நம்முடைய அழகான அருட்சோதரிகள் அருமையாக பாடல் பாடி சிறப்பாக ஆன்மாக்களுக்காக ஜீவித்த அருட்சோதரிகள் ஒவ்வொருவருக்கும், வருகை தந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இது அழகான ஒரு தோட்டமாக மாற்ற வேண்டும். நிச்சயமாக புதர்கள் நிரம்பிய ஒரு இடமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அப்படி அல்ல, இனிமேல் எல்லாம் சிறப்பான ஒரு அழகான ஒரு தோட்டமாக அந்த இடத்துக்குள்ளே வந்து செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு இடமாக மாற்றணும். அதுக்கான முயற்சிகள் எடுப்போம். அடுத்த ஆண்டு நல்ல வெளிச்சங்கள் எல்லா இடங்களிலும் போட்டு சிறப்பு செய்வோம். அதனால் சிறப்பாக இந்த பணிகளை முன்னின்று நம்ம சிறப்பு செய்வோம். கடவுள் நிறைய ஆஸ்வதிப்பார், வழிநடத்துவார். தொடர்ந்து இறந்த ஆன்மாக்கள்கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக உங்களுடைய தாய் தகப்பன் நல்லா அருமையாக வாழ்ந்திருப்பாங்க. அவளை நோக்கி நீங்கள் ஜெபியுங்க, நல்லது நடக்கும், ஆஸ்வாதை காணும். அந்த பேற்றை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். இறைவன் நிறைவாக ஆஸ்வதிப்பார். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, எங்களுக்காக பலியாகி மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த ஒரே திருமகனின் திருவுணவை உட்கொண்ட நாங்கள் இறந்தவும் அடியார்களுக்காக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடைகளால் மாற்றியுறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிற்கு என்னால் சான்று பகர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது உடனடியாக கல்லறையானது மந்திரிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து என்னோடு ஜெபிக்க மன்றாட அன்போடு வேண்டுகிறேன். தந்தை, மகன், தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமென். ஆண்டுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். 2 மக்கபேயர் ஆகமத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 43 45 முடிய. தம் மக்கள் ஒவ்வொருடமிருந்தும் யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் விழுந்தோர் மீண்டும் எழுவார் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றது மடமையே ஆகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் மிக சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கு பலி ஒப்பு கொடுத்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பல் 130. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திரளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரே, நீரம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ராயலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. எல்லா தீமைகளின்றும் இஸ்ராயலரை மீட்பவர் அவரே. பல்லவி: பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அனைவரும் முடிவில்லா வாழ்வடையுமாறு இப்பொழுது நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னாடியும் நீங்கள் முடிவில்லா வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லவும். இறைவா, இறந்த எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், மக்களுடைய ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் தங்கள் குற்றங்களுக்கான தண்டனையிலிருந்து விடுதலை அடைந்து விரைவில் உமது ஆறுதலை பெறுவார்களாக. முடிவில்லாத வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இறந்து போன எங்கள் உற்றார் உறவினர் நண்பருடைய ஆன்மாக்களுக்கும் இரக்கம் காண்பித்து அவர்கள் உமது அரவணைப்பில் வந்து சேர்வார்களாக. முடிவில்லாத வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, இக்கல்லர்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் மீது, குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் மீது கருணை கண் காட்டியிரலாம். இதனால் அவர்கள் உமது அன்பு முகத்தை காணும் பேறு பெறுவார்களாக. பல்லவி: முடிவில்லாத வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. இறைவா, மரணமடைந்த குருக்கள், கன்னியர், விசுவாசிகள் அனைவரும், குறிப்பாக இந்த பங்கு தளத்திலே பணியாற்றி இருந்த காலகட்டங்களில் நோயினால் இறந்து போன அனைத்து அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரக்க பெருக்கத்தை முன்னிட்டு உமது ஆறுதலையும் அமைதியையும் அவர்கள் பெறுவார்களாக. முடிவில்லாத வாழ்வை அளித்தருளும் ஆண்டவரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவிடம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, இக்கல்லறைகளில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள விசுவாசிகள் அனைவருக்கும் மன்னிப்பு அளித்து உமது திருமுகத்தை காணும் பேற்றை அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது தீர்த்தம் தெளிக்கப்பட இருக்கிறது. அருள் சகோதரர்கள் பாடல்கள் பாடுவார்கள். தயவுகூர்ந்து வரிசையாக தீர்த்தம் தெளித்து நாளிலே நாம் புனிதப்படுத்துவோம். நன்றி. நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தார். உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார்த்தம் உதிரமும் உடலும் பலியீந்தார். இறப்பில் அவருடன் ஒன்றித்த இவர் உயிர்ப்பிலும் இணைந்து மாட்சியுற நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும்.